ஹலோ அத்தை, சொல்லுங்க அத்தை. டேய், நான் உன் மாமன் பேசுறேன்டா. தெரியுது அத்தை. எதுவா இருந்தாலும் நீ எனக்கு ஃபோன் பண்ணு. தேவையில்லாம எதுக்கு நீ அவனுக்கு ஃபோன் பண்ற? Lalita Jewelry presents Roja 2, powered by Prestige, Lawyer, co-sponsored by Kodia Groundnut Oil, Tamil Matrimony, Continental Coffee. வேலைக்காரி 10 நாள் லீவுக்கா. ஊர்ல வேற ஏதோ பிரச்சனையா, அதான் ஊருக்கு போயிருக்கா. ஓ, 10 நாள் லீவா? அது வரைக்கும் நாங்க என்ன பண்றது? ஐயோ, அததான்க்கா நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். வேலைக்காரி வேற வரல, என்ன பண்றதுன்னு அங்க நின்று யோசிச்சுட்டு இருந்தேன் நான் அங்க. ஆஹா, சரி, பேசாம ஒண்ணு பண்ணலாம். அந்த 10 நாளும் நீயே லீவ் போட்டு சமைச்சிரு. ஐயோ அக்கா, அக்கா என்னக்கா அக்கா, எனக்கு வேற நிறைய ஷூட்டிங்லாம் இருக்குக்கா. மதி சார் சொன்னாரு, நீ கூட நான் நல்லா நடிக்கிறேன்லாம் சொன்னியக்கா. பக்கமா ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுத்தாங்க, ராப்பகலாம் மனப்பாடம் பண்ணி வச்சேன்க்கா. அக்கா நான் போலனா அப்புறம் ஷூட்டிங்லாம் எப்படிக்கா நடக்கும்? அப்புறம் நம்ம சேனலுக்கு பிபிலாம் எப்படிக்கா ஏறும்? பிபியா? அது பிபி இல்லடி, டிஆர்பி. அது ஏறலனா எனக்கு ஏறிடும் பிபி. அது ஏதோ ஒண்ணு, அதெல்லாம் எப்படி ஏறும்? மேக்கப் போட்டல, இனி விட முடியாதுல்ல. மலர், அப்போ வேற யார் சமைப்பா? நாம எப்படி மலர் சமைக்கிறது? இவளுக்கு முதல்ல ஒரு பாயசத்தை போடணும். ஹே, விடுடி, அவளை ரொம்ப மிரட்டாத, அழுதுருவா போல இருக்கு. சரிடி, நீ சேனலுக்கு கிளம்பு. அதித்தி, இந்த வேலைக்காரிய எப்ப பாரு லீவ் போட்டுட்டே இருக்கா. பேசாம வேலைக்காரிய மாத்திடலாம். ஆமா மலர், நம்ம வேற வேலைக்காரியை பாத்துக்கலாம். அது வரைக்கும் எப்பவும் வாங்குற கடையில சாப்பிட்டு வேலை கிளம்பலாம். சரி செல்வி, சீக்கிரமா கிளம்பு, டைம் ஆயிடுச்சு. நான் குளிச்சுட்டு கிளம்புறேன். செல்வி, அடுப்படி கிட்ட என்ன பண்ணிட்டு இருந்த நீ? ஐயோ இல்ல பாலு, உங்களுக்கு காபி போடுறதுக்குக்கா. காபி போடுறதுக்கு. அப்படியா? சரி, நீ போய் பாரு. நீ போக்கா. நீ பாத்து போக்கா. நல்ல லவ் மூட்ல இருந்தேன், எடுத்துட்டாங்க கொஞ்ச நேரத்துல. ஐயோ என் ஸ்நேகிதன். ஐயோ கேசரி, சாரி. டேய், மலர் மேடம், அவங்க அம்மா எல்லாருமே அங்க இருக்கும்போது அவன் அப்படியே பின்னி அனுப்பிட்டேன்ல. ஆமாண்டா. அதுவும் மலர் மேடமோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க செம்ம இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. சூப்பர் பாஸ். மாப்பிள்ளைக்கு விருந்தெல்லாம் ரொம்ப தடபுடலாம் இருந்திருக்குமே. கல்யாணத்துக்கு முன்னாடி மாமியார் விட்டு இருந்தேன். எப்படியோ பாஸ், அந்த இடத்துல ஹீரோ மாதிரி ஆயிட்டீங்கன்னு சொல்லுங்க. என்ன ஹீரோ மாதிரி? நான் என்னைக்குமே ஹீரோ தான்டா. ஆமா சார், நீங்க என்னைக்குமே ஹீரோ தான். தேங்க் யூ செல்வி. இந்தாங்க சார், ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எதுக்கு ஸ்வீட்? அட பாஸ், ஸ்வீட் கொடுக்குறாங்கன்னா என்ன எதுக்குன்னு கேட்டுக்கிறீங்க? வாங்கி வாயில் போறதை விட்டு காரணம் கேட்டுக்கிறீங்க. டேய், பார்த்து சாப்பிடுறா, தொண்டையில ஏதாவது சிக்கிற போது. பாஸ், கேசரி எப்படி பாஸ் தொண்டையில சிக்கும்? அப்படியே வழுக்கின்னு போகுது பாஸ். சார் நீங்க சாப்பிடுங்க சார். ஆமாமா, விட்டா இவன் ஃபுல்லா காலி பண்ணிடுவான். டேய் குடுறா. கொடுங்க. சூப்பரா இருக்கே செல்வி. ஆமா, எதுக்கு ஸ்வீட்னு சொல்லவே இல்ல? ஐயா, உங்களுக்கு தான் பண்ணனு எப்படி சொல்றது? எதுக்கு ஸ்வீட்னு கேட்டா இவ்ளோ யோசிச்சுக்கிட்டு இருக்க? அட என்ன பாஸ், நீங்க இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டேவா இருக்கும். கேசரி நல்லா ஸ்வீட்டா இருக்கிறப்ப தெரியல. அப்படியா? பர்த்டேவா உனக்கு? செல்வி, என்னாச்சு? பர்த்டேவான்னு கேட்டேன், எதுக்கும் முகம் இவ்ளோ டல்லா ஆயிடுச்சு? அதில்ல சார், நான் பிறந்தப்பவே எங்கள் அப்பா அம்மா என்னை ஆசிரமத்தில் விட்டுட்டாங்க. நான் அப்பா அம்மா இல்லாமல் தான் சார் வளர்ந்தேன். ரோஜா அம்மாவோட ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன். நான் என்னைக்கு கிடைச்சனோ அன்னைக்கு தான் எனக்கு பிறந்த நாள்னு எல்லாரும் கொண்டாடுவாங்க. ஐயோ, சாரி செல்வி. ஐயோ சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் எனக்கு எப்போ பிறந்த நாள்னு கேட்கவோ தான் நான் இதை கூட சொன்னேன். இல்லைனா எனக்கு அதை பற்றி ஃபீலிங்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை சார். இதோ ரோஜாம்மா என்ன அவங்க பொண்ணு மாதிரி தான் வளர்த்தாங்க. மலர் அக்கா இருக்காங்கல்ல, அவங்களும் என்ன தங்கச்சி மாதிரி தான் பார்த்துப்பாங்க. அதனால எனக்கு அனாத மாதிரி ஃபீலிங்லாம் இல்லை சார். நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க சார். கொடு. இதுதான் லாஸ்ட் கரண்டி. கொடுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு செல்வி.
உங்களுக்காக தான் சார் பண்ணேன். ஆ? எனக்காகவா? ம், ஆமா சார். அன்னைக்கு அவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாம கூட போயிட்டீங்க. அதனால தான் உங்களுக்காக ஸ்வீட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். ஆமா பாஸ், நீ சாப்பிடலையா? ஆமா சார். உங்க பர்த்டே எப்போ? என் பர்த்டேவா? அது அது தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? ஐயோ. ஹலோ. இங்க வந்து வெட்டி கதை பேசுறதுக்கு தான் அவ்வளோ சீக்கிரமா கிளம்பி வந்தியா? மேடம், வெட்டி கதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். செல்வி ஸ்வீட் செஞ்சிருக்காங்க. ஐயோ, சார். அதை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. நீங்களும் சாப்பிடுங்களேன். டே குடுறா. டே குடுறா. டே ஸ்பூன் குடுறா. இந்தாப்பா. இந்தாங்க மேடம், சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, டேஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஏன் ஸ்வீட் கொடுத்ததுக்கு ஏன் முறைக்கிறீங்க? சாப்பிடுங்க மேடம், டேஸ்டியா இருக்கு மேடம். சாப்பிட்டு பாருங்க. நான் இல்ல. சாரி இதுக்குதான் மேடம். சமையல் கட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தியா? வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். இல்லக்கா, அது வந்து மேடம் இங்க பாரு, ஆபீஸ்ல மேடம்னு தான் கூப்பிடணும். செல்வி, இன்னைக்கு ஷூட்டிங் இருக்குல்ல, சீக்கிரம் போய் மேக்கப் போடு. இன்னைக்கு நாம நிறைய ப்ரோகிராம்ஸ் எல்லாம் ஷூட் பண்ண வேண்டியிருக்கு. கமான் கமான் கமான், போ 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 சீக்கிரம். டேய், நீ போய் டேய் கேமரா ரெடி பண்றா. போறேன். சீக்கிரம் போ. செல்லி நாளைக்கு ஏத்துனுவா. டேய், கரெக்டா வேலையை பாரு. சீக்கிரம் போ. இரு, நானும் வரேன். ஐயோ, இந்த பக்கம். நேற்று தானே 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம். டேய் மதி, வண்டி எடுத்துட்டு போனா பெட்ரோல் காலி பண்ணா சொல்றதே கிடையாது. இவனை நம்பி வண்டி எடுத்துட்டு போயிருந்தா நடு ரோட்டில் தான் நின்று இருக்கணும். மீட்டிங் வேற டைம் ஆச்சே. எங்கடா இருக்க? இங்க பாரு, இப்படி வெட்டித்தனமா கதையெல்லாம் பேசக்கூடாது. ஆபீஸ்க்கு வந்த உடனே ஸ்கெடியூல பார்த்தோமா, ஷூட் பண்ணோமான்னு இருக்கணும். ஓகே மேடம். மேடம், அத்தை ஃபோன் பண்றாங்க, கொஞ்சம் பேசணும். அத்தையா? ஹலோ அத்தை, சொல்லுங்க அத்தை. டேய், நான் உன் மாமன் பேசுறேன்டா. தெரியுது அத்தை. சொல்லுங்க அத்தை. நல்லா இருக்காங்க அத்தை. எப்பவுமே என் பக்கத்திலேயே தான் இருப்பாங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல அத்தை, நான் பாத்துக்கிறேன் அத்தை. டேய், நான் உன் மாமன் பேசுறேன்டா. ஏண்டா, வண்டி எடுத்துட்டு போனா பெட்ரோல் காலி பண்ணா சொல்ல மாட்டியாடா? எனக்கு வேற மீட்டிங் டைம் ஆச்சுடா. நான் எப்படா போ ஆபீஸ்க்கு? சரிங்க அத்தை, சரிங்க அத்தை. அத்தை, நீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. நான் தான் கூடவே இருக்கேன்ல. அவங்களுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன் அத்தை. டேய், நான் அத்தையும் இல்ல சொத்தையும் இல்ல, உன் மாமன்டா. எனக்கு தெரியும் அத்தை, நான் பாத்துக்கிறேன் அத்தை. அதான் சொன்னனே, நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. ஓகே? டேய், லூஸ் தாடா நீ. உங்க அக்காவை கேட்ட மாம மாம மாம. ஏதாச்சும் இருந்தா கால் பண்ணுங்க அத்தை. ஓகே, தேங்க்யூ அத்தை. அத்தை, சாரி மேடம், நீங்க ஏதோ சொன்னீங்கல்ல. நான் வேலை பார்க்கணும்ல, நான் போய் பாத்துக்கிறேன். ஓகே, போறேன். ஏங்க, உடம்பு சரியில்ல தூங்க போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். இப்ப எதுக்குங்க மாமா மாமா நேல விட்டுட்டு இருக்கீங்க? எல்லாம் உன் தம்பினால தாண்டி. நான் ஒண்ணு பேசினா அவன் ஒண்ணு பேசுறான். அவன் அத்தை அத்தைன்றான், நான் மாமன் இல்லையா அவனுக்கு? என்னதானே எனக்கு தாங்க. அங்க என்னவோ நடந்துட்டு போகுது, உங்களுக்கு என்ன வந்தது? இப்ப எதுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு கால் பண்ணேன்? சுத்தம் அதுவே தெரியலையா? ஏங்க, ஏதோ அவசரமா வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, கிளம்ப வேண்டியதானே, இங்க நின்னு குதிச்சிட்டு இருக்கீங்க? ஏய், ஏண்டி, நான் வர மீட்டிங் போகணும் அவசரமா. உன் தம்பி பெட்ரோல் காலி பண்ணி வண்டி எடுத்துட்டு போயிருக்கான். நான் இப்ப எப்படி போவேன் வேலைக்கு சொல்லு? ஐயா, இதுக்குதான் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்களா? பெட்ரோல் இல்லைன்னா கேப் புடிச்சு போக வேண்டியதானே? அந்த அறிவு கூட இல்லாம இங்க உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. அவனே பாவம் 30 நாள்ல அந்த பொண்ணை லவ் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணணும்னு படாத பாடுபட்டுட்டு இருக்கான். அவனை போய் இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. அறிவு இருக்கா உங்களுக்கு? அடியே, அக்காவும் தம்பியும் கல்யாணம் பண்றதுக்காக ஏன் போல கை வைப்பீங்களா? உங்களால நான் ஆபீஸ் கூட நேரத்துல போக முடியலடி. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? என் பொழப்பையும் காலி பண்றீங்க போல இருக்க. சரி, கிளம்புங்க. ஐயோ, இவரு வேறையா? சார் சார், இங்க சார் சிங்கிள் நிக்கிறேன் சார். சிங்கிள் போட்டேன் சார். வந்து சார் கூப்பிடுறேன் சார்.
நான் போற வேலை ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடுறேன். குட். உன் தம்பி வாட்டு வச்சுக்கிறேன். இங்க பாருங்க, இப்ப ஆபீஸ் கிளம்புங்க. நம்ம வீட்ல வந்து தம்பி சாயந்தரம் வருவான்ல, கேட்டுக்கலாம். இப்ப கிளம்புங்க. சாவியை கொடுத்துட்டு போங்க. ஏங்க? ஐயோ, இவருக்கு எங்க புரியுது? 30 நாள் தான் இருக்கு. ஐயோ, 30 நாள் கூட இல்லையே. 20 30? ஐயோ, ஏதோ கம்மி நாள் தான் இருக்கு. புள்ள என்ன பண்ண போதோ? மலர், சொல்லு, எப்படி இருக்க? அம்மா, எதுவா இருந்தாலும் நீ எனக்கு ஃபோன் பண்ணு. தேவையில்லாம எதுக்கு நீ அவனுக்கு ஃபோன் பண்ற? அதுவும் மலர நல்லா பாத்துக்கோ. கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேற சொல்லிட்டு இருக்க. அவன் என்னமோ அப்படியே அத்தை அத்தைன்னு குறைஞ்சு வேற பேசிட்டு இருக்கான். என்ன நீ என்ன அவனுக்கு அத்தையா? மலர், என்ன நீ உளர்ற? திடீர்னு ஃபோன் பண்ணி ஏதேதோ உளர்ற. யாருக்கு நான் கால் பண்ணி பேசினேன்? யாரு உன்கிட்ட என்ன சொன்னா? எனக்கு ஒண்ணுமே புரியலடி. மா, சும்மா சொல்லாதம்மா. நீ இப்போ அவன்கிட்ட பேசல? யாரு? யாருக்கு மலர்? இல்லம்மா, அவன் உன் கூட பேசுற மாதிரியே பேசினா. அதான் உன்கிட்ட தான் பேசினா. நானு மலர், நான் யார் கூடயும் பேசல. இப்பதான் நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வரேன். அப்படியே பசங்களையும் பார்த்துட்டு வந்தேன். அவன் அத்தை கிட்ட பேசுறேன்னதும் நான் உன்னதான் சொல்றானோன்னு நினைச்சிட்டேம்மா. ஓஹோ, அவன் அத்தைன்னு சொன்னதும் நீ என்னதான் கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைச்சியா? அம்மா, நீயும் கன்ஃபியூஸ் பண்ணாதம்மா என்ன. நீ அவன் கூட ஃபோன் பேசலல்ல? பேசல மலர். சரி, நீ ஃபோனை வை, நான் அப்புறம் கூப்பிடுறேன். மலர், என்ன மேடம், உங்க அம்மாவுக்கு கால் பண்ணி திட்டிங்களா? நீ அத்தை அத்தைன்னு சொல்லி பேசின, அதான். அம்மா, யார்கிட்ட பேசின? நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேங்க. நான் அத்தைன்னு சொன்னா அது உங்க அம்மா மட்டுமா தான் இருக்கணுமா? அது நீங்களே எப்படிங்க முடிவு பண்ணுவீங்க? அது இல்ல, நீ ரொம்ப கேரிங்கா நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன்லாம் சொன்னேன்ல. ஆமாங்க, ஆமா. அது என்னோட போன்ல நான் பேசுவேன். உங்களுக்கு என்ன? அது எப்படி அத்தைன்னா உங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்களா? அப்படி எப்படிங்க நினைப்பீங்க? எதுக்குங்க அவங்கள பாவம் ஃபோன் பண்ணிலாம் திட்டிருக்கீங்க? அப்படின்னா அது உண்மைதானே? நீங்களே சொல்லிட்டீங்க உங்க அம்மா எனக்கு அத்தைன்னு. இனிமே எனக்கு எப்பவுமே அத்தைன்னா அது உங்க அம்மா மட்டும்தான். அப்போ இனிமே நான் அவங்கள அத்தை அத்தைன்னு தான் கூப்பிடுவேன். அத்தை, 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 அத்தை ஃபோன் பண்ணா நான் கேட்டேன்னு சொல்லுங்க. ஓகே, பாய். அத்தை, 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 அத்தை. அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச அசத்தாத, இழுக்கிற மன சத. அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே என்ன அசத்தாத, இழுக்கிற மனசத. நேத்து இந்த நேரம் ஒன்ன தெரியாதே, இனி ஒன்ன விட்டு தூரம் போக முடியாது. கொஞ்சம் கெட்டு போறேன், என்ன நீயும் திருத்தாதே, மனம் திறந்தாதே. உன் கண்ணு பேசுது ஓயாம, அத நின்னு கேக்குறேன் போகாம. நீ விசு சிரிப்பா பார்க்காம, போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம. உன் கண்ணு பேசுது ஓயாம, அத நின்னு கேக்குறேன் போகாம. நீ விசு சிரிப்பா பார்க்காம, போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம. யாகியே 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 யாகியே. Magic. எப்படி இருக்கு இந்த மேஜிக்? இந்த மேஜிக் வேற எங்கேயுமே கிடையாது.
எங்க லலிதால மட்டும்தான். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் only at லலிதா.